இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாத்திமா, பாத்திமாவா? அம்மா, பாத்திமா, அம்மா உங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்களே. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் யார் அப்படி சொன்னது? இவங்க தாம்மா உன்னை வர சொன்னது. ஏங்க, எதுக்கு நீங்க எங்க அம்மாவுக்கு அடிபட்டுச்சுன்னு போய் சொல்லி வர சொன்னீங்க? இவங்க உங்க அம்மாவா? என்னங்க கேள்வி இது? ஏன் அம்மா தாங்க? போன்ல நான் உங்கள்ட்ட தான் பேசுறேனா? என்கிட்ட எங்க பேசுனீங்க? என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுனீங்க. அவ என்கிட்ட வந்து சொல்லவும் நான் பதறி அடிச்சிட்டு வரேன். ஏன் இப்படி போய் சொன்னீங்க? என் போன் எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? முதல்ல அது உங்க போன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது ஏன் நம்பர் தான் அது? நம்பர் சொல்லுங்க. போன் என்ன மாடல்? 4 கேமரா இருக்கும். கேமரா கீழே தனியா ஃபிளாஷ் இருக்கும். ஸ்பீக்கர் கிட்ட டெம்பர் கிளாஸ் உடைஞ்சிருக்கும். பின்னாடி 2 ஸ்கிராட்ச் இருக்கும். ப்ளூ கலர் போனுங்க. இந்த போன் எப்படிங்க உங்க கைக்கு வந்துச்சு? அதைத்தான் நானும் கேக்குறேன். இந்த போன் எப்படி என் கைக்கு வரும்? நாங்க இந்த போனை திருடல, அப்புறம் எப்படி என் கைக்கு வந்துச்சு? என் போன் தொலைஞ்சு 1 வாரம் ஆச்சு. நானும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. போன் தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இந்த போன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனது. விலை கம்மி தான். வாங்கி 4-5 வருஷம் ஆச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போனா எங்க அப்பா திட்டுவாரு, அதனால போகல. அவரு சவுதியில இருக்காரு. அவர்தான் பழைய போன் தானே, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போவேனா, நான் புது போன் அனுப்புறேன்னு சொன்னாரு. அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம். போனை கொடுங்க முதல்ல. என்ன பேட்டர்ன்ல போட்டு வச்சிருக்கீங்க? ஏன் உங்களுக்கு ஓபன் பண்ண தெரியாதா? நான் போட்டு வச்சிருந்த பேட்டர்ன் வேற, இது புதுசா இருக்கே. ஆஹா. ம். இதுல இருந்து டேட்டாவை காணோம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் எதுவும் டெலீட் பண்ணலம்மா. அந்த போன் எங்க கையில எப்படி வந்துச்சோ அப்படியே உங்க கையில கொடுத்துருக்கேன். எங்க ஃபேமிலியோட எடுத்து அவ்வளவு போட்டோஸ் வச்சிருந்தேன், அவ்வளவும் போச்சு.